மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க கணபதியே வருவாய். ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட. ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட. தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட. தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட. தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட. கணபதியே வருவாய். தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க. தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க. ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க. உண்மை ஞானம் செல்வம் கொழிக்க. கணபதியே வருவாய் அருள்வாய். கணபதியே வருவாய். ஓம் அச்சுதாய நமः. ஓம் அனந்தாய நமः. ஓம் கோவிந்தாய நமः. நமோ நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. நமோ நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. திருப்பதி மலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமாளே. திருவருள் பொழியும் தேவாதி தேவா மாலே பெருமாளே. வருமிடர் தீர வந்தோமையா வேங்கட பெருமாளே. மாமலை வாசா எங்கள் வாழ்வினில் இந்நாள் பொன்னாளே. நமோ நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. நமோ நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. எட்டெழுத்திலே இனிய மந்திரம் கொண்டாய் பெருமாளே. எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் திருமாலே. கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே. காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாலே. நமோ நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. நமோ நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண.
ஏழுமலையிலே வாழும் தெய்வமே வேங்கட பெருமாளே, ஏழு ஜன்மவினை தீர்க்கும் மாயனே திருமலை பெருமாளே, ஆழக்கடலிலே ஆதிமறைகளை மீட்டவன் நீதானே, அமுதமாகிடும் உனது நாமமே இனிமை அதுதானே. நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா. நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா. நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா. ஆறு வகையான ஆதாரங்கள் வாழும் பெருமாளே, அஷ்ட சித்திகளில் ஆனந்த சித்தி தந்திடும் பெருமாளே, பேறு பெற்றதால் பார்க்கும் பாக்கியம் பெற்றோம் பெருமாளே, பேராயிரமும் உனது நாமமே மதுரம் அதுதானே. நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா. ஐந்து நிலையிலும் அழகிய கோலம் காட்டும் பெருமாளே, அர்ச்சனை செய்தோம் அர்ச்சாவதாரா மாமலை திருமாலே, உந்தன் தரிசனம் உலகில் அதிசயம் கண்டோம் பெருமாளே, உள்ளம் பொங்க உன் நாமம் கூறினோம் ஆனந்தம் பெருமாளே. நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா. நான்கு கைகளும் நல்லருள் புரிய நின்றிடும் பெருமாளே, நாலாயிரமாய் பாசுரம் கேட்கும் நாராயணமாலே, வேண்டும் நெஞ்சிலே வந்து அருள் தரும் வேங்கட பெருமாளே, வேதம் பேசுதே உனது நாமமே வராக பெருமாளே. நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா. நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா. நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா. மூன்று அடிகளால் அண்டமளந்தாய் முகுந்த பெருமாளே, மூர்த்தி மூன்றென உலகில் விரிந்தாய் மோகனனே மாலே, தோன்றும் யுகமெல்லாம் தோன்றும் கடவுளே சுந்தர பெருமாளே, துயரம் தீர்த்திடும் உனது நாமமே சொல்வோம் தினம் யாமே. நமோ நமோ நாராயணா ஓம் நமோ
DJ Alex Mix Production. This is DJ Alex Mix Production. Sound, check.
up in the air. When I look at you looking at me like you wanna make love to me there. பொண்ண பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன காணோம் தேடி பார்க்கிறேன் கண்டபடி நானும் பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்தே என்ன காணோம் தேடி பார்க்கிறேன் கண்டபடி நானும் சத்தியமா எனக்கு நீ வேணாம் கண்டிப்பா எனக்கு நான் வேணும் சத்தியமா எனக்கு நீ வேண்டாம் கண்டிப்பா எனக்கு நான் வேணும் வந்து என்ன கண்டுபிடிச்சு கூட இல்ல ரொம்ப சிம்பிள் ஒண்ணு எனக்கு கூட இல்ல தயவு செஞ்சு ஒரு கண்ணெடுத்து என்ன சுட எவனி ஒன்ன பெத்தாம் 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 காலையில கடிச்சா செத்தான் 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 எவனி ஒன்ன பெத்தாம் 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 அவன் கையில கடிச்சா செத்தான் 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 Move your body. Move your body. I feel like. Move your body. I feel like. Move your body. I feel like kissing you. I feel like touching. ஒலி அண்ட் ஒளி அமைப்பாளர் சங்கத்தின் முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய திண்டுக்கல் மாநகரத்தின் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களை வருக வருகவென இருகரம் கூட்டி வரவேற்கிறோம். அரங்கத்திற்குள் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அரங்கிற்கு வெளியே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அரங்கத்திற்குள் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் அரங்கிற்கு வெளியே சிறப்பு விழாவிற்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சிறப்பு அழைப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். அரங்கிற்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நம்முடைய மாநிலத்திற்குரிய மேயர் அவர்களும் அண்ணன் செல்லமுத்தை அவர்களும் ரிப்பன் வெட்டி இந்த விழாவை தொடங்கி வைக்கிறார்கள், விற்பனையை தொடங்கி வைக்கிறார்கள். நல்ல கரவொலிகளை எழுப்பி இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மிக்க நன்றி. இந்த அருமையான எக்ஸ்போவில் விற்பனை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய மேயர் அவர்கள் இப்போது தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இனிய விழா நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் அங்குவிழா சந்திரன் செல்லமுத்தையா அவர்கள் இப்போது பொருட்காட்சி மற்றும் கண்காட்சியை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
தொடுத்த நிலமடந்தை கையிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதி எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்து என்று செய்ய மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. கேட்டுக்கொள்கிறோம். எண்ணங்கள் மேல் நோக்கி எழ வேண்டும் என்பதை நமக்கெல்லாம் சொல்லுமாறு மேல் நோக்கி சுடர்விடும் இந்த அற்புத தீபத்தை ஏற்றிக்கொண்டிருக்கிறார்கள். விளக்கினை ஒளியேற்றி வைத்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்களோடு இணைந்து குத்து விளக்கேற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு நடராஜன் அவர்கள், திரு சி வேங்கடா ஜலபதி அவர்கள், திரு பி தோமையார் அவர்கள், திரு ஆரோக்கியதாஸ் அவர்கள், திரு கே காளியப்பன் அவர்கள், திரு சி தங்கமணி அவர்கள். நடராஜன் அவர்கள், திரு வேங்கடா ஜலபதி அவர்கள், அவரை தொடர்ந்து திரு டி தோமையார் அவர்கள், திரு எஸ் ஆரோக்கியதாஸ் அவர்கள், திரு கே காளியப்பன் அவர்கள், திரு சி தங்கமணி அவர்கள் ஆகிய அனைவரும் இரண்டாவது விளக்கிலே ஒளியேற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு இ பெரியசாமி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களையும், அரா சக்கரபாணி உணவுத்துறை அமைச்சர் அவர்களையும், செந்தில்குமார் பழனி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், திரு சீனிவாசன் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், ஆர் விஸ்வநாதன் சட்டமன்ற உறுப்பினர் அவரையும், சி சச்சிதானந்தம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அவர்கள் வரைதர இருக்கிறார்கள். இப்போது முன்னோடியாக நமது பொருட்காட்சி அரங்கை திறந்து வைத்த வணக்கத்துக்குரிய மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் திண்டுக்கல் மாநகராட்சி அவர்களையும், முதல் விற்பனையை துவக்கி வைத்த செல்லமுத்து அண்ணன் அவர்களையும், மற்றும் கரூர் கேஆர்எஸ் மதுரை குமார் அண்ணன் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள், நம்ம வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த அதாவது நாமக்கல், கடலூர் எல்லாம் வந்திருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், திண்டுக்கல் மாவட்ட ஒலி அமைப்பாளர் நல சங்கத்தினர் அனைவரையும் வருக வருக என்று நேரம் கருதி சுருக்கமாக இந்த வரவேற்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பிடம் பெறுகிறது. அண்ணனுக்கு நல்ல கைதட்டல்களை கொடுத்து நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இது நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். முதலாவதாக நம் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய திண்டுக்கல் மாநகராட்சியின் மேயர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அத்தோடு நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய அங்குவிலாஸ் அதிபர் அண்ணன் செல்லமுத்தை அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. செயலாளர் அவர்கள் அண்ணனுக்கு சிறப்பு செய்கிறார்கள். செயலாளர் அண்ணன் என்பிஜி ராஜசேகர் அவர்கள் இப்போது சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். கரூரை சார்ந்த அண்ணன் கேஆர்எஸ் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது.
மதுரை நிர்வாகிகளுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. குமார் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். பழனிக்குமார் அவர்கள் இப்போது பொருளாளர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். தொடர்ந்து திரு பழனிசாமி அவர்களுக்கு வேலுமகால் திரு பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. சக்திபோஸ் வேலுச்சாமி அவர்கள் இப்போது சிறப்பு செய்கிறார்கள். திண்டுக்கல் வட்டார ஒளி மற்றும் ஒளி அமைப்பாளர்கள் சங்கம் நடத்தும் இந்த மாபெரும் எக்ஸ்போ பொருட்காட்சி மற்றும் பொதுக்குழுவிற்கு என்னை அழைத்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இங்கு ஆரம்பிக்கப்பட்ட நமது திண்டுக்கல் வட்டாரத்தின் ஒளி மற்றும் ஒளி அமைப்பாளர்கள் சங்கத்தின் இந்த மாபெரும் பொருட்காட்சி வெகு விமரிசையாக இன்று ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இங்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக துவங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பு செய்ய வருகை தரும் எங்களது அரசியல் வழிகாட்டி மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்றிருக்கும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கும், பழனி சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஏ. செந்தில்குமார் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு சேர்க்க இருக்கும் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய நத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சு. சச்சிதானந்தம் அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு குத்துவிளக்கேற்றி சிறப்பு சேர்த்திருக்கும் மதிப்பிற்குரிய நடராஜன் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய வெங்கடாஜலபதி அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தோமையார் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய காளியப்பன் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தங்கமணி அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் சங்க தலைவர் மரியாதைக்குரிய குமரேசன் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு துவங்கி வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்து இன்று ஒரு அவசர சூழ்நிலையில் இன்றைக்கி ஐயா அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள இருப்பதால், அதனால் என்னுடைய ஊரே சுருக்கமாக முடிக்கிறதா இங்கே மரியாதை. அவர்களுக்கும் செல்லமுத்தையா உயர்திரு அங்குவிலாஸ் ஐயா அதிபர் செல்லமுத்தையா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு முதல் விற்பனையை பெற்றுக்கொண்டவர் மரியாதைக்குரிய ஏ. ஆரோக்கியம் அவர்களுக்கும், இங்கு வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், நன்றியுரை ஆற்ற இருக்கும் எம்பிஜி ராஜசேகர் அவர்களுக்கும், மற்றும் இந்த துவக்க விழாவை தொடர்ந்து நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்திற்கும் அதில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களும் சிறப்பாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, நமது ஒளி அமைப்பாளர் சங்கம் பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் நமது திண்டுக்கல் மாவட்டத்தில் நடத்துவோம். அதுவும் தமிழ்நாடு அளவில் நடக்கும். இன்றைக்குமே அதே மாதிரி தான் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து இங்கே வருகை தந்து பல்வேறு கண்காட்சி வச்சுருக்காங்க. பொருட்காட்சிக்கு நிறைய மாடலில் வச்சுருக்காங்க. உண்மையிலேயே மிகச்சிறப்பாக இருக்குது, நல்ல ஸ்பெஷலாக இருக்குது. இன்றைக்கி நல்ல திருமணங்கள்லாம் சிறப்பாக தடபுடலாக நடக்குதுன்னு சொல்லுவாங்க. திருமணம்ன்றது ஒரே ஒரு விஷயந்தான், தாலி கட்டுறது தான். அந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. அதை சிறப்பான முறையில் நடத்தி கொடுப்பதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும். எத்தனை ஏற்பாடுகள் இருந்தாலும் அதை சிறப்பான முறையில் கல்யாணம் தடபுடலாக சூப்பராக பண்ணிட்டாங்கன்னு வெளியில் போய் சொல்கிற விதம் இருக்குல்ல, அதை உருவாக்கி கொடுக்குற பெருமை உங்களை மட்டும்தான் சாரும். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு மனவிழாவிலிருந்து எல்லா நிகழ்ச்சியிலையுமே சிறப்பான முறையில் உங்களுடைய பங்கு இருக்கிறதுக்கு உண்மையிலேயே நாங்கள் அனைவரும் உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். அப்படி ஒரு சிறப்பான ஏற்பாடை செய்து கொடுக்கக்கூடிய நீங்கள் இந்த விழா இனிதே சிறப்பாக இன்றைக்கி இந்த பொருட்காட்சி நடைபெறும். உங்களுக்கான நீங்கள் என்ன
நோக்கத்தோடு இந்த பொருட்காட்சி ஆரம்பிக்கங்களோ அது சிறப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அகமகிழ்வோடு வாழ்த்துரை வழங்கிய நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுக்கு நல்ல கரவொலிகளை எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பு செஞ்சிடலாமா? அடுத்து நம்முடைய மேயர் அவர்களுக்கும் அதோடு அண்ணன் செல்லமுத்தையா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இருவருக்கு இங்கே சிறப்பு செய்யப்படவிருக்கிறது. அந்த வகையிலே சிறப்பு செய்வதற்காக நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் RS சுந்தர் அவர்களுக்கு இப்போது ஹரி சுந்தர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு செய்வதற்காக இணைச் செயலாளர் வேலுச்சாமி அவர்களை அழைக்கிறோம். அழைப்பை ஏற்று வருகிற சேனவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. துணைத் தலைவர் ஆரோக்கியம் அவர்கள் இப்போது சிறப்பு செய்கிறார். ஆரோக்கியதாஸ் அவர்கள் இப்போது சிறப்பு செய்கிறார். முருகானந்தம் அண்ணன் அவர்கள் இப்போது திரு நடராஜன் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். ஹலோ, அண்ணன் நடராஜன் அவர்களுக்கு நமது காவியா முருகானந்தம் அவர்கள் இப்பொழுது பார்த்திபன் அவர்கள் சிறப்பு செய்ய உள்ளார்கள். அடுத்து ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு மாரிமுத்து அவர்கள் சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். அடுத்து கே காளியப்பன் அவர்களுக்கு கார்த்தி அவர்கள் சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். சி தங்கமணி அவர்களுக்கு ரகு சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். ரகுக்கு இன்னொரு ஆள் பத்தாமல் இருக்குமே, சோமியாரனுக்கு பத்தல இல்லை, ஆரோக்கியதாஸ் அவருக்கு ஆனால் ரகு இருக்கா? நீ வந்துட்டாரா? ஏங்க இன்ன வரைக்கும் காணா? ஓகே, அடுத்து பத்த சொல்லிடுவாங்க. நமது தலைவர் அவர்கள் பொன்னடை போட்டிருக்கிறார். வாழ்த்துரை வழங்க நாம் அழைப்பது நம் அழைப்பை ஏற்று அன்போடு இங்கு வருகை தந்து நமக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் மதுரை சங்கத்தினுடைய தலைவர் திரு M பழனிக்குமார் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு மேடைக்கு அழைக்கிறோம். ஹலோ, வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சார்ந்துள்ள கூடலமான ஒலிபெருக்கி சங்க சார்பாக திண்டுக்கல் வட்டார ஒலிபெருக்கி சங்க சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வேலு மகாலின் அதிபர் அண்ணன் திரு M பழனிக்குமார் அவர்களை இப்போது வாழ்த்துரை வழங்க அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். திண்டுக்கல் வட்டார ஒளி அமைப்பாளர் சங்கத்தினுடைய மாபெரும் எக்ஸ்போ விழா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மாலையில் பொதுக்குழு கூட்டம் நடக்க இருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை தந்து சிறப்பு செய்த நமது மேயர் திரு இளமதி ஜோதி பிரகாஷ் அவர்களுக்கும் உடன் வருகை தந்த அங்குலாஸ் அதிபர் செல்லமுத்தையா அவர்களுக்கும் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது சங்கத்தினுடைய தலைவர்
அருள்மிகு குமரேசன் அவர்கள், செயலர் ராஜசேகரன் அவர்கள், பொருளாளர் ஞானசேகரன் அவர்கள் மற்றும் மதுரையில் இருந்து, கரூரில் இருந்து, வெளியூரிலிருந்து வருகின்றிருக்கின்ற இந்த சங்கத்தின்பால் அன்பு கொண்டு இதை சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கலந்து கொண்ட பெரியோர்களுக்கும், இந்த சங்கத்தில் உறுப்பினர்கள் நிறைய பேர் இருந்தாலும் நாங்கள் இதை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அளவிலே இங்கே கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அவர்களுக்கும் இனிமையான காலை வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஒரு சங்கமானது ஒரு தனிநபரால் நிச்சயமாக நல்லபடியிலே நடத்த முடியாது. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த சங்கமானது மென்மேலும் வளரும். அந்த வகையிலே இந்த திண்டுக்கல் வட்டார ஒளி அமைப்பாளர் சங்கம் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருப்பது மிகப்பெரிய பெருமை. உங்களுடைய தொழிலே உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிட்டு ஒற்றுமையை முதல் கொண்டு அனைவரும் நல்ல முறையிலே செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த செயலானது மிகப்பெரிய ஒரு உந்துதலாக உங்களுக்கு அமையும். நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் எவ்வாறு தொழில் முக்கியமாக செயல்படுகிறீர்களோ சொல்லும் செயலும் மிக மிக முக்கியம். நீங்கள் சொல்லுகின்ற சொல் செயல் பிறர் பாராட்டும்படியாக இருக்க வேண்டும், அதுதான் மிகவும் முக்கியம். அந்த வகையிலே உங்களுடைய செயலை, உத்வேகத்தை நீங்கள் மேலெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சங்கமானது மென்மேலும் வளர வேண்டும் என வாழ்த்தி, உங்களுக்கு இருக்கின்ற நல்லதொரு நேரத்தை, பொன்னான நேரத்தை நீங்கள் நல்ல வழியிலே செயல்பட்டு உங்களுடைய குடும்பமும் நீங்களும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வருகின்றிருக்கக்கூடிய அன்பு அண்ணன், கரூரில் இருந்து வருகின்றிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் திரு KRS அவர்களை வாழ்த்துரை வழங்க மேடைக்கு அழைக்கிறோம். மேடையில் அமைந்திருக்கும் பெரியோர்களை வணங்கி, கீழே அமைந்திருக்கும் நம்மளுடைய தொழில் செய்யும் முதலாளிகளை வணங்கி, என்னுடைய உரைகளை ஏதோ சிறிய உரைகளை தொடங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒலிபெருக்கி உரிமையாளர்கள் அசோசியேஷன் சங்கத்தில் நடைபெறும் இந்த மாபெரும் நிகழ்ச்சியை ரொம்ப பெருமையாக, ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திண்டுக்கல் மாவட்ட அசோசியேஷன் உரிமையாளர்களும் பொறுப்பாளர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த அசோசியேஷனில் 25 ஆண்டு காலமாக மாநில உறுப்பினராக எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு ஒத்தை ஆளாக நானும் கரூர் மாவட்டத்தில் இருந்து எல்லா மாவட்டத்திலும் கலந்து கொண்டு இருக்கிறேன். சில பேர் நினைப்பார்கள் நம்ம தொழிலை பற்றி, இது ஏதோ சாதாரண தொழில், இதோ ஒன்றும் தெரியாத தொழில் நினைப்பார்கள். நம்ம தொழில் மாதிரி எந்த தொழிலுமே கிடையாது. நம்மளுடைய உழைப்பு இருக்கிற வரைக்கும் எந்த இடத்துல வேணாலும் நம்ம போய் நிற்கலாம். நான் சாதாரணமாக ஒரு 1984 இந்திரா காந்தி அம்மா இறந்த காலத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு சவுண்ட் சர்வீஸ் ஆரம்பித்தேன். அப்போ என்னுடைய முதலீடே ஒரு 1000 ரூபா மட்டும்தான். இன்றைக்கி என்னோடய வளர்ச்சி எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம வளர்ந்திருக்க ஒரே காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வளர்ச்சி கரெக்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம தொழில் கரெக்டாக இருக்கும். செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும், நல்ல ரேட்டு வாங்கணும். அவங்க கம்மியாக செய்கிறாங்க, நம்ம எச்சா செய்கிறாங்கள பற்றி அதை கணக்கு போடவே வேண்டாம். நம்மளுடைய தனித்திறமையை காட்டணும். நம்மளுடைய உழைப்புகள் அதிகமாக இருந்தால்
நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதனால் இங்கே வந்திருக்கும் உரிமையாளர்களுக்கு என்ன சொல்லுகிறேன்னா, நம்மளுடைய தொழிலை நேர்மையாக செய்ய வேணும், நல்லா சிறப்பாக செய்யணும். நம்ம எந்த மாநிலத்தில் வேணாலும் நம்மளுடைய நேர்மை இருந்தால் மட்டும் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி, ஆண்டவன் இந்த லைனுக்கு நான் வந்ததுக்கு பிறகு எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு ஒரு வசதியை கொடுத்து அடுத்தவங்க உட்காரதுக்கு தான் சேர் போட்டுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நாம்ளே ஒரு மேடையில் உட்காந்து நாம்ளே பேசுகிற அளவுக்கு இந்த தொழில் நம்மளை உயர்த்தி கொண்டு இருக்கணும்னா நம்மளோட உழைப்பு மட்டும்தான் வேண்டும் என்று சொல்லி, நீங்களும் என்னைய மாதிரி இந்த மேடையில் மேலே ஏறி நீங்கள் பேசுவதை நான் அருக வேண்டும் என்று கேட்டு உங்கள் பாலங்களை தொட்டு நான் வணங்குகிறேன். வணக்கம். மிக அழகாக வாழ்த்துறை வழங்கி இருக்கிறார் அண்ணன் அவர்கள். மீண்டும் ஒரு முறை நல்ல கரவொலிகள் எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். உண்மையிலேயே மிகச்சிறந்த கலைஞர்கள் யார் என்று கேட்டால், ஒவ்வொரு உணர்விற்கும் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் வடிகால்களாக இருக்கக்கூடிய இசையகங்கள், ஒலி அமைப்புகள் தான். ஒவ்வொரு திருமண வீட்டிலும் சரி, விசேஷ வைபவங்களிலும் சரி, துக்க வீடாக இருந்தாலும் சரி, அந்தந்த உணர்வுகளுக்கு ஏற்றவாறு அந்த இசையை ஒலிக்க விட்டு அலங்காரங்கள் செய்து உண்மையிலேயே அந்த இடத்தின் அர்த்தத்தை தெரிவிப்பவர்கள் நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற விழாவிற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இதுபோல் பல விழாக்களை இந்த சங்கம் காணும் என்பது திண்ணம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நிலக்கடலை பருப்பு வியாபாரிகள் சங்க தலைவர் ஆர் சண்முகவேல் அவர்களை அன்போடு வருகவென வரவேற்கிறோம். அவருக்கு சிறப்பு செய்வதற்காக திரு ராஜ்குமார் அவர்கள். அதேபோன்று இங்கு வருகை தந்து நமக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய சக்தி விநாயகர் டிரான்ஸ்போர்ட் திரு ஆர் சந்திரன் அவர்களை வருகவென வரவேற்கிறோம். அண்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக அருளன்னை சவுண்ட் சர்வீஸ் திரு குமார் அவர்கள். ஒற்றுமையாக இருக்கிறார்கள். திண்டுக்கல்லில் நான் சொல்வது போல் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று சக்தி விநாயகர் டிரான்ஸ்போர்ட். அந்த சக்தி விநாயகர் டிரான்ஸ்போர்ட்டை தொடங்கி மக்களுக்கு சேவையாற்றி வரக்கூடிய அன்பு அண்ணன் திரு ஆர் சந்திரன் அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக உங்கள் முன்னே மேடை கழைக்கிறோம். திண்டுக்கல் வட்டார ஒளி அமைப்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் நமது திண்டுக்கல் மாநகரத்தை சார்ந்த மற்றும் மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒளியை தொழில் செய்து கொண்டிருக்க அனைத்து நல் உள்ளங்களையும் இங்கே எனக்கு எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வணங்கி, திடுதுப்புன்னு என்னை பேச சொல்கிறாங்க. பட்டு ஏதாவது ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன பேசும்போது பார்த்து பேசுகிறேன். இப்போ எனக்கு முன்னாடி அண்ணன் பேசினாங்க. சற்று ஏறக்கூடிய 40 வருஷம் இந்த தொழிலில் வந்தேன். நான் ஒரு உங்களை மாதிரி நான் எதிர்த்து நின்று எல்லா விழாக்கள்லையும் எல்லா நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு இன்றைக்கி நான் மேடையில் பேசுகிற அளவுக்கு வந்திருக்கேன். அதனால் நீங்களும் வரணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை உங்கள்கிட்ட சொன்னார். இங்கே மேலே இருக்க எங்களை பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி தெரியுது. உங்களெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக அதுக்கான காரணம், எந்த ஒரு செயல் செய்தாலும் அது இளைஞர்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. இளைஞர்கள் பார்த்து என்ன செய்ய முடியுமோ அது தாராளமாக செஞ்சிடலாம். நம்ம எந்த தொழிலையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதில்லை. எந்த தொழிலையும் கண்டிப்பாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது கிடையாது. ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு நிம்மதி போயிடும். நாம் செய்கிற தொழில் நம்ம செய்யும் தொழிலே தெய்வங்கிற மாதிரி நாம் செய்கிற தொழிலில் முழு ஈடுபாடோட நம்மளோட மூலதனம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நம்ம உழைப்புங்கிற முக்கியமான மூலதனம் அதில் இருக்குமே ஆனால், நம்மளோட ஈடுபாடு அதில் இருக்குமே ஆனால், கண்டிப்பாக நம்ம எந்த இலக்கு போகணும்னு நினைக்கிறோமோ நம்ம தொழில் அந்த இலக்கு போயிடலாம். அது அதிகமான பேர் இளைஞர்களாக இருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருனாலையும் இதை சாதிக்க முடியும். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம், 40 வருஷம் அவர் இந்த தொழில் கடந்து வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால், மேடையில் இருக்க அத்தனை பெரியவங்களும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் தொழிலுக்கு அடினா ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேலே தான் இருக்க முடியும். வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் ஆரம்பிக்கும் போது நமக்கு ரொம்ப சிறுசாக தெரியும்.
காலம் செல்ல 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 நம்ம அதில் ஊன்றி அதனோட ஈடுபாடு வரும்பொழுது எப்படி ஒரு விதை மணலில் விதைச்சி வச்சோம்னா அதுக்கு தேவையான நீர் ஆதாரம் சூரிய ஒளி ஆதாரம் கிடைக்கப்பட்டு சின்னமாக ஒரு முளை விட்டு அதுக்கப்புறம் செடியாகி மரமாகி நமக்கு காய்கனி கொடுத்து அந்த பலனை கிடைக்கிறதுக்கு எத்தனை ஆண்டு காலம் வருதுங்கிறது நமக்கு இயற்கை சொல்லித்தருது. அத்தனை ஆண்டு காலம் நாம் நம்ம தொழிலில் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக அது 100க்கு 100 இல்லை, எத்தனை சதவீதம் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம நினைக்கிற இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு செய்தி நம்ம இந்த தொழிலில் வந்து நம்ம 100க்கு 100 பொறுமை காக்கணும். நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் கண்டிப்பாக கிடைச்சே ஆகும் என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த நிர்வாகிக்கு நன்றியை கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம் அழைப்பை ஏற்று இங்கு வருகிறது இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தரகமண்டி குமாஸ்தாக்கள் சங்கத்தினுடைய தலைவர் திரு ராமராஜ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அவருக்கு பொருளாளர் நந்தகோபால் அவர்கள் இப்போது சிறப்பு செய்கிறார்கள். நந்தகோபால் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். தரகமண்டி குமாஸ்தாக்கள் சங்கத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு ராமராஜ் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு பேருதவி புரிந்த அண்ணன் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. நகர் சங்கத்தின் சார்பாக 15,000 ரூபாய் நன்கொடையாக இந்த அரங்கிலே மேடையிலே வழங்கப்படுகிறது. திண்டுக்கல் சங்கத்திற்கு மதுரை கூடல் நகர் சங்கத்தின் சார்பாக 15,000 ரூபாய் ரொக்கம் இப்போது நன்கொடையாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகின் சிறந்த டிஜேக்கள் யார் என்று கேட்டால் எனக்கு தெரிந்து கிராமங்களில் முதலாக அந்த ரெக்கார்ட் பிளேயரில் அந்த ஊசியை வைத்து பாடலை ஒலிக்க விட்டவர்கள் தான் முதலிலே சிறந்த டிஜேக்கள் எனலாம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு திண்டுக்கல் மாவட்ட ஒலிபெருக்கி அமைப்பாளர் சங்கத்திற்கு எங்களது மதுரை ஒலியன் ஒலி கூடல் மாநகர் ஒலியன் ஒலி அமைப்பு உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சங்கம் மென்மேலும் வளர எங்களுடைய மதுரை கூடல் மாநகர் ஒலியன் ஒலி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இது கொண்டிருக்கிறார் ஆண்டோர் சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேரையும் எமது திண்டுக்கல் வட்டார ஒலி அமைப்பாளர் சங்கத்தின் சார்பாக அன்போடு வருக என்று அன்போடு வரவேற்று, நமது சங்கம் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நமது சங்கத்திற்கு நம்முடைய முன்னாள் நிர்வாகிகள் திருவாளர் மேகவர்ணம் அவர்கள், தலைவர் எம்பி காந்தி அவர்கள் மற்றும் நமது சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர் அருமை அண்ணன் எஸ்என்ஆர் நடராஜன் அவர்கள், ஒளி உலகம் பார்த்திபன் அவர்கள், இன்னும் இது போன்று நம்ம சங்கத்தில் நமக்கு முன்னோடிகளை நம்ம நிறையா பேரை நம்ம சொல்லலாம். இந்த சங்கம் இந்த அளவுக்கு வளர்ந்து நம்மளுக்கு ஒரு விழா எடுத்து நம்ம பொதுக்குழுவை ஒரு எக்ஸ்போ மாதிரி பொருட்காட்சியாக நடத்துவதற்கு இவ்வளோ தூரம் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னா இதற்கு வித்திட்டவர்கள் இந்த நான் முன்னாடி சொன்ன நம்ம முன்னாள் நிர்வாகிகள். அவர்கள்லாம் அன்றைக்கி கஷ்டப்பட்டு இந்த சங்கத்தை வளர்த்ததுனால தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வளர்ந்து நிற்கிறோம். அதுபோல் நாமளும் அனைவரும் சேர்ந்து சங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் மென்மேலும் வளர்ந்து இது போன்ற இன்னும் பல எக்ஸ்போக்களை நடத்த நம்ம உறுப்பினர்கள் அனைவருக்கும் அன்போடு கேட்டுக்கொண்டு
வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளருடைய நிர்வாகிகளை மேடை கிடைக்கிறோம். அதேபோன்று பிற மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகியோரை மேடை கிடைக்கிறோம். நாமக்கல்லேருந்து யார் வந்திருக்கீங்க? அப்படி மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. அண்ணன் அவர்கள் தாமோதரன் மேடைக்கு வரவும் கொண்டிருக்கிறது. பிற மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகியோருக்கு இப்போது சிறப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்ரேயா செல்வம் அவர்களுக்கு இப்போது ஜே.ஆர். செல்வம் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒலி ஒலி அண்ட் பந்தல் மேடை அலங்காரம் வாடகை பாத்திரக்கடை அமைப்பாளர் நலச்சங்கத்திலிருந்து வந்திருக்கும் நிர்வாகிகள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் ஒலி அண்ட் ஒலி பந்தல் மேடை அலங்காரம் வாடகை பாத்திரக்கடை அமைப்பாளர்கள் நலச்சங்கத்தை சேர்ந்த நமது நிர்வாகிகள் இருந்தால் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பழனி ஒலி ஒலி அமைப்பாளர் சங்கத்திலிருந்து வருகை தந்த நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர் இருந்தால் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கொடைக்கானல் ஒலி ஒலி அமைப்பாளர் சங்கம் நிர்வாகிகள் இருந்தால் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒட்டஞ்சத்திரம் ஒலி ஒலி அமைப்பாளர் சங்கத்தினர் இருந்தால் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வாரேன் இருக்காங்க, கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு, வந்தவங்க வந்து அழைச்சிட்ருக்கோம். தொப்பம்பட்டி ஒலி ஒலி அமைப்பாளர் சங்கத்தினர் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கிறோம். ஆத்தூர் ஒலி ஒலி அமைப்பாளர் சங்கத்தினரை மேடை கலைக்கிறோம். கன்னிவாடி ஒலி ஒலி அமைப்பாளர் சங்கத்தினர் தலைவர், செயலாளர் மேடை கலைக்கிறோம். சின்னாலப்பட்டி ஒலி ஒலி அமைப்பாளர் சங்கத்தினரை மேடை கலைக்கின்றோம். வத்தலகுண்டு ஒலி ஒலி அமைப்பாளர் சங்கத்தினரை மேடை கலைக்கின்றோம். நிலக்கோட்டை ஒலி ஒலி அமைப்பாளர் சங்கத்தினரை மேடை கலைக்கின்றோம். சானார்பட்டி ஒலி அண்ட் ஒலி அமைப்பாளரை மேடை கலைக்கின்றோம். நத்தம் ஒலி அண்ட் ஒலி அமைப்பாளர் சங்கத்தினரை மேடை கலைக்கின்றோம். வடமதுரை ஒலி ஒலி அமைப்பாளர் சங்கத்தினர் நிர்வாகிகள் மேடை கலைக்கின்றோம். உஜிலம்பாறை ஒலி அண்ட் ஒலி அமைப்பாளர் சங்கத்தினரை மேடை கலைக்கின்றோம். வேடசந்தூர் ஒலி அண்ட் ஒலி அமைப்பாளர் சங்கத்தினரை மேடை கலைக்கின்றோம். தாடிக்கொம்பு ஒலி அண்ட் ஒலி அமைப்பாளர்களை மேடை கலைக்கின்றோம். இப்போ நம்ம வாசித்த நிர்வாகிகள் இருந்தால் அவசியம் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இவர் போட்டாச்சு வேடசந்தூர் வந்தால் அவர்களுக்கு மரியாதை சங்கதி சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இதற்காக திரு ஆரோக்கியதாஸ் நபர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அதன் திரு ஆரோக்கியதாஸ் அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்குவார். கடலூர்லேருந்து சிருண்ராஜ் காலையில் ஒரு 7 மணி 7:30 வந்துட்டார். அவர் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். திருச்சி ராமகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். வடமதுரை ஐயப்பன் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் திருண்ராஜ் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருச்சி ராமகிருஷ்ணன் சால்வர், திருச்சி ராமகிருஷ்ணன், திருச்சி தாமோதரன் அவர்கள் இந்த பொன்னாடியை அணிவிப்பார். திருச்சி ராமகிருஷ்ணன், வடமதுரை ஐயப்பன் அது இல்லைங்களா? சரி, போட்டுக்கலாம். அடுத்து வந்து கடலூர் தானே? கடலூர் இந்த கடலூர் வந்து நம்ம எக்ஸ்போவுக்கு காலை 7 மணி நைட்டு கிளம்பி 7 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. ஒரு 10 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அவர்களுக்கு சங்கதி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. கடலூர் மாவட்ட பேஜை திருப்பி இப்போ எக்ஸ்போக்காக வேண்டிய அவங்க நேற்றே கிளம்பி வந்திருக்காங்க. அவர்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். துண்டு வாங்க பொத்துங்க.
வடமதுரை ஸ்ரீ குமரன் காளியப்பன் அவர்கள் இந்த பொன்னாடியை அணிவித்து கடலூர் மாவட்டத்தினை கௌரவப்படுத்துகிறார்கள். வடமதுரை சிதறம் ஒளி அமைப்பாளர் சங்கத்தினர் நிர்வாகிகளுக்கு வரப்படி கேட்டுக்கொள்கிறோம். தொப்பம்பட்டியிலேருந்து யார் வந்திருக்கீங்களா? தொப்பம்பட்டி, ஆத்தூர், பெருமாள் கோவில்பட்டி தங்கம், கன்னிவாடி நிர்வாகிகள், தொப்பம்பட்டி நிர்வாகிகள், வேடசந்து சொல்லியாச்சு. மதுரை வீரன் மைக் செட்டு பெருமாள் எஸ்கே வடமதுரை அவர்கள் இந்த சால்வை அணிவிக்கிறார். சங்கதி சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. இன்னும் பொருள்காட்சியில் உள்ளே இருக்காங்க. பொருள்காட்சியில் இருப்பவர்கள் நமது நிர்வாகிகள், தாலுகா நிர்வாகிகள் இருந்தால் நமது ஸ்டேஜுக்கு வந்து அந்த பொன்னாடியை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். துணைத் தலைவர் ஆரோக்கியதாஸ் அவர்கள் பெருமதிப்புக்குரிய ஒளி அமைப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது திண்டி மாநகரில் வாழும் ஒளி அமைப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக வருகவென்று அன்போடு அழைக்கின்றோம். அத்தோடு இவ்விழா சிறக்க மதுரை மாவட்டத்திலிருந்தும் கரூர் மாவட்டத்திலிருந்தும் கோவை மாவட்டத்திலிருந்தும் திருச்சி மாவட்டத்திலிருந்தும் பழனி மாவட்ட ஒளி அமைப்பாளர்கள் அனைவரும் எங்களுக்கு வருகை தந்து இவ்விழா சிறக்க தங்களால் இயன்ற பொருள்களை கொண்டு வந்து இங்கு காட்சிக்காக வைத்திருக்கின்ற வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது திண்டுக்கல் மாநகரத்தின் ஒளி அமைப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக வருகவென்று அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது உங்களுக்கு வேண்டிய பொருள்களை கண்காட்சிகளாக இங்கு வைத்து காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள். நமது ஒளி அமைப்பாளர்கள் தாங்களுக்கு வேண்டிய பொருள்களை ஆர்டர் செய்து கொள்ளலாம். தேவைப்பட்டவர்கள் கையோடு வாங்கி கொண்டும் போகலாம். எவ்வளவோ நாட்களுக்கு பிறகு இந்த பொருட்காட்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இதற்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து பொதுமக்களுக்கும் மற்றும் ஆன்றோர் சான்றோருக்கும் எங்களது இதயங்களிந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரையாற்றிய அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காலை நிகழ்வுகள் நிறைவேற இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று விடுபட்ட நிர்வாகிகள், பிற மாவட்டங்களை சார்ந்தவர்கள், பிற ஊர்களை சார்ந்த நிர்வாகிகள் மேடைக்கு வந்து அன்போடு எங்களுடைய மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறவிருக்கின்றன. மாலை பொதுக்குழு கூட்டமும் நடைபெறவிருக்கிறது. அந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். இன்றைய காலை நிகழ்வுகள் இத்துடன் இங்கே நிறைவடைகின்றன. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் பொருட்காட்சிகள் போயிட்டு வந்து அனைவருக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால் அவசியம் வந்து உணவு அருந்தி விட்டு செல்லும்படி சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வு இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் பொதுக்குழு நிகழ்வு மாலை சரியாக 4:30 மணி அளவில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த கன்னிவாடி சங்கர் ஆடியோஸ் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் சீனிவாசன் அவர்கள் இதோ நமக்காக இங்கே வாழ்த்துரை வழங்குகிறார். பெரியவர்களை வணக்கத்துக்குரிய சகோதரர்களே, திண்டுக்கல் வட்டார ஒளி ஒளி அமைப்பாளர் சங்கத்தின் சார்பில் மாபெரும் எக்ஸ்போ பொருட்காட்சி மற்றும் பொதுக்குழு நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நம்முடைய சகோதரர்கள் தலைவர் குமரேசன், செயலாளர் ராஜசேகர், பொருளாளர் ஞானராஜ் அவர்களாக இருந்து எங்களை கொண்டு அழைத்து சிறப்பு செய்து மகிழ்ச்சியோடு செய்து கொண்டிருக்கிறீர்கள். உள்ளபடியே இதில் கட்சி வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேரும் கலந்துருக்கிறீர்கள். அத்தனை நிகழ்ச்சிகளுக்கு நீங்களும் போவீங்க. எல்லா இடத்துலையும் ஒளி அமைத்து அத்தனை பாராட்டுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். யார் போனாலும் வந்தாலும் கடைசி வரை இருந்து செட்டு வைக்கிற வரைக்கும் நீங்கள் இருந்துதான் தீரணும். அதனால் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கணும், நாங்கள் நிகழ்ச்சி வரணுங்கிற மாதிரி இருக்குது. நம்முடைய ஒளி அமைப்பாளர்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் கூறுகிறார்கள் சரி, தொடர்ச்சியாக தொழிலின் காரணமாக அனைவரிடம் நீங்கள் அன்போடும் பார்ப்போடும் பழைய கொண்டிருப்பதனால்தான் ஒரு தொழில் சீரோடும் சிறப்போடு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது மேலும் நல்ல வளர்ச்சி பெற்று மிக சிறப்பாக இருக்க வேண்டும். எங்களை 12 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தால் இருக்கா சரி சார். எல்லோரும் இந்த விழாவை அனைத்து வெற்றிகளை பெறுவதற்கு அன்போடு நான் எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன். நான் வருகின்ற போது அருமை தம்பி வணக்கத்துக்குரிய துணை மேயர் ராஜப்பா அவர்கள் வந்துவிட்டார்கள். அதுபோல நம்முடைய சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள். அன்பு தம்பி ராஜப்பா அவர்களையும் மற்றவர்களையும் உங்கள் சார்பிலே நானும் வரவேற்று வாய்ப்பு நடைபெறுவதுதான் நன்றி சொல்லி விழா அனைத்து வெற்றிகளையும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். திண்டுக்கல் வட்டார ஒளி அமைப்பாளர் சங்கம் நடத்தும் மாபெரும் எக்ஸ்போ பொருட்காட்சி மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்கக்கூடிய நம்முடைய தலைவர் குமரேசன் அவர்களே, செயலாளர் ராஜசேகர் அவர்களே, பொருளாளர் ஞானராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பெருமை சேர்க்கின்ற வகையிலே இங்கே வந்து வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் சீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய நமது திண்டுக்கல் மாநகராட்சி எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜசேகர் அவர்களே, நம்முடைய முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பி.டி. ராஜன் அவர்களே, நம்முடைய மேற்கு பகுதியுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பொய் சேஸ் அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, தம்பி குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு ஆடியோவை சேர்ந்த நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு அண்ணன் சொன்னது போல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் தான் அதை மெருகேற்றுகிறவர்கள். அந்த மைண்ட் செட்டு இல்லை என்று சொன்னால் ஒளி
அந்த ஒளி இல்லை என்று சொன்னால் அங்கே விழா கலைகின்ற வாய்ப்பே இல்லை. அது அது கட்சி நிகழ்ச்சியாக இருக்கட்டும், விழாக்களாக இருக்கட்டும், இல்ல விழாக்களாக இருக்கட்டும், அங்கு ஒளியின் ஒளி உழைத்தால்தான் அந்த வீட்டினுடைய விசேஷம் வெளியே வரும் என்பதை அழகாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட இந்த எக்ஸ்போ வந்து கொடுக்கக்கூடிய அத்தனை மைசெட் சென்ற உரிமையாளர்களும் சரி, அதில் பணிபுரிகின்ற பணியாளர்களும் சரி, பல்லாயிரம் ஆண்டு வாழ வேண்டும். உங்களுடைய தொழில் மீண்டும் பல்வேறு இடங்களில் சென்று எல்லா வளமும் வாழ்த்து பெற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சங்க உறுப்பினர்கள் அரங்கில் உள்ளே வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமது திண்டுக்கல் வட்டார ஒளி அண்ட் ஒளி அமைப்பாளர் சங்கம் நடத்தும் பொருட்காட்சி எக்ஸ்போ நிகழ்விற்கு வருகிறதற்கும் நமது நத்தம் ஆர்விஎன் கண்ணன் அவர்களை நமது சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். அன்னார் அவர்களுக்கு நமது சங்க தலைவர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றார்.
அண்ணே இந்த இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேண்ணே, அதை லாக்கை எடுத்து வச்சுருக்கேன். போடா, அதை எடுத்துகிட்டு போடா. இல்லை சார், நம்ம கோயம்புத்தூர் ட்ரைபல்ஸ் எல்லாருமே சார் ட்ரைபல்ஸ் ஊரில் பகல் மஸ்து சார். உடம்புல மஞ்சள் கலர் கொழுந்து இல்லை சார், உடம்புல வாயு கொலஸ்ட்ரால் கெட்ட நீரெல்லாம் தள்ள விடாமல் சேர்த்து ஜாதி காய் மாசம் சாதம் சார் சுகர் இருக்குது சார், சுகர் சென்னையில் பெரிய ஆளு, சென்னையில் பெரிய ஆளு, நிறைய பிராண்டு நிறைய பிராண்டர் வச்சுருக்கிறோம்.